உளறிய? ஒருவேளை உங்க பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னா இதெல்லாம் வேஸ்ட் தானே நமக்கு. பேசாம இருங்க, எனக்கு ஏற்கனவே பயமா இருக்குது. மாப்பிள்ளையோட அப்பா ரொம்ப கோக்காரா இருப்பார் போல இருக்கு. ஒரு நிமிஷம், எனக்கு 2 தட்டு வேணும். இவ என் பொண்டாட்டி. ஊர்ல சாதாரணமா இவளை என் பொண்டாட்டினே சொல்ல மாட்டாங்க, என்ன பெத்தலைன்னு சொல்லுவாங்க. கணேஷா, வளவலன்னு பேசிட்டு இருக்காத, பொண்ணை அழிச்சிட்டு வா. யார் இந்த குழந்தை? ஏன் அழுகுது? இது பக்கத்து வீட்டு குழந்தை, நான் விசாரிக்கிறேன். ஏன் அழற? இவங்க உட்கார்ந்து இருக்கிற ஜமக்காலம் எங்க வீட்டுது. எல்லாரும் ஏந்துங்க. எல்லாரும் சீக்கிரம் சாப்பிட்டுடுங்க. மிக்சர் யார் விட்டுதோ? ஓஹோ, பக்கத்து வீட்டு ஜமக்காலமா? பரவாயில்ல, எந்திரிங்க. இத பாருங்க, நீங்க கோவக்காரர்னு உங்களை பார்த்த உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் என்னுடைய நிதி நிலைமை அப்படி. குழந்தை பக்கத்து விட்டது, ஜமக்காலம் அவங்களுது, அழுவுது. தயவு செய்து எழுந்திருக்க முடியுமா? என்னங்க அவ்வளவு தூரம் கெஞ்சுறாருல, எழுந்துருங்களேன். சரிங்க. நடேசா, இங்க வா. என்ன? இங்க நில்லு, உன் காலையும் நான் விழறேன். என் காலியா? எனக்கு தான் வேலையே இல்லையே. என்ன இருந்தாலும் நீயே எனக்கு ஒரு அண்ணன் தானே. இது என் சொந்த தங்கச்சி, அவ புருஷன். இது என் சொந்த தம்பி, அவன் பொண்டாட்டி. இவரை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். இவங்களோட சொந்த புருஷன். அம்மா, அப்பாவோட சாயை வெளுத்துட்டு இருக்கு, சீக்கிரம் பொண்ணை வர சொல்லுங்க. ஆமா ஆமா, சாயை வெளுத்துட்டு இருக்கு. ஆமா ஆமா, சீக்கிரம் வர சொல்லுங்க. பொண்ணை வர சொல்லுங்க. பொண்ணை வர சொல்லுங்க. எப்படி நான் வருது? ஏன்? அந்த கண்ணாடியில பாருங்களேன். மாப்பிள அது இல்லைன்னா அவர் மடியில உட்கார்ந்து இருக்கிற குழந்தை. பக்கத்து வீட்டு குழந்தை. அதுக்கு என்ன? அந்த குழந்தையோட அம்மாவோட புடவைதான் நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். அதனால என்ன? ஐயோ, குழந்தை ஜமக்காலத்தை கட்டுது, கையில கொடுத்துட்டோம். இப்ப அந்த ஆள்ல போய் நமஸ்காரம் பண்ணும் பொழுது புடவைய கேட்டா நான் எப்படி கட்டி கொடுப்பேன்? ஓசி. வாமா. மாட்டேன். வாமா. மாட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. மாமா பேண்டெல்லாம் கசங்கி இருக்கு. நல்ல நேரம் வேற போயிட்டு இருக்கு. வாமா. பரவாயில்ல, எனக்கு பொன் குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். குழந்தை என் மடியிலே இருக்கட்டும். நீங்க பொண்ணை வர சொல்லுங்க. ஆமா, பொண்ணை வர சொல்லுங்க. ஆமா, பொண்ணை வர சொல்லுங்க. ஆமா, பொண்ணை வர சொல்லுங்க. இப்ப தைரியமா போமா. நமஸ்காரம் பண்ணிக்க. அம்மா, என்ன வெயில் என்ன வெயில், ஒரே புழுக்கமா இருக்கு. கையை மடிச்சு விட்டுக்க வேண்டியதுதான். எல்லாரும் பாத்துக்கங்க, கையை மடிச்சு விட்டுக்கிறேன். என்னங்க, கல்யாண பொண்ணு இதுதானே? ஆமாங்க. ஆமா, என்ன வெயில் என்ன வெயில். எனக்கு ரொம்ப புழுக்கமா இருக்கு, கையை மடிச்சு விட்டுக்க வேண்டியது. உனக்கு புழுக்கமா இல்ல? சார் சார், கௌரி அவங்க காலில் விழுந்தாச்சு. அவங்க மூஞ்சி பார்த்தா அவங்களுக்கு திருப்தி மாதிரி தான் தெரியுது. சார், என் தங்கையை அவங்களுக்கு பிடிக்குமா சார்? பொண்ணு பார்த்தாச்சு, ஊருக்கு போய் லெட்டர் போடுறோம். போகும்போது விலாசத்தை கொடுத்துட்டு போங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆற்காடு ருஷ்யேந்திரமணி அச்சரப்பாக்கம்னு எழுதுங்க, லெட்டர் தானா வந்து சேரும். அவ்வளவு செல்வாக்குங்களா? அப்படி இல்லைங்க, அச்சர பாக்குறது தபால்காரன் இவங்க தம்பி. அதோ நிக்கிறாரே பட்டு வேட்டி கட்டிக்கிட்டு, அவர்தான். அந்த பட்டு வேட்டி கூட என்னதுதான்.